நீங்கள் வந்து ஒரு பார்ட்டியில் இருக்கீங்க, டிவிகே அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. டிவிகே எனும் கட்சி, தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எதை நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்காக அந்த பார்ட்டி தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி என்ன நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஸோ எதை வேணால் நீங்கள் நம்பிக்கீங்க, அது உங்களோட விருப்பம். நான் எனக்கு புரிஞ்சதை சொல்கிறேன், எதுக்காக இந்த பார்ட்டி உருவாச்சு அப்படின்னு. ஏன் அப்படின்னா, டிவிகே அப்படிங்கிற கட்சி தமிழர்களுக்காக உருவாச்சா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன பண்ண சொல்றீங்க? தமிழ்நாட்டில் உருவாகிற கட்சி தமிழருக்காக தான் உருவாயிருக்கும் அப்படின்னா அப்படி இருக்க வாய்ப்பே இல்லைங்க. ஏன் அப்படின்னா, தமிழர்களுக்கு இருக்க மிகப்பெரிய கேயாஸ் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2009 நடந்துச்சு. தமிழ் இனத்துக்கு நடந்துச்சு. அப்போ அந்த கட்சி உருவாகலை, அமைதியாக தான் இருந்துச்சு. அப்படி ஒரு கட்சியை உருவாகல. விஜய் சாரும் பெருசாக பிரளயம் பண்ணல. அப்பவும் அவருக்கு ஃபேன் பேஸ் இருந்துச்சு. இறங்கி அடிச்சு நவத்திருக்காங்க. என்ன நடக்குது, என் தமிழர்களுக்கு அங்கே நடந்துகிட்டு இருக்குது, என்ன தமிழ்நாடே அமைதியாக இருக்கு, தமிழருக்கு சப்போர்ட்டா ஒன்றுமே பண்ண மாட்டாங்களே அரசாங்கம் சொல்லி நீங்கள் அப்போ இறங்கி கட்சி ஆரம்பிச்சிருந்தீங்கனாலோ, இல்லை அப்போ இறங்கி உங்கள் தொண்டர்கள் கிடையாது, அப்போ ரசிகர் மன்றங்கள் இருந்துச்சுல, அப்போ இறங்கி விஜய் நற்பணி மன்றம் அது மூலமாக தமிழ்நாடு முழுக்க ஒரு வைப் கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்த மாதிரி இருந்திருக்கும். நீங்க கட்சி ஆரம்பிக்காட்டியுமே அரசு ஒரு அழுத்தம் கொடுத்த மாதிரி இருந்திருக்கும். இப்ப நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா அப்பவே தமிழர்களுக்கு சிக்கலுங்கிறப்ப இறங்கி அடிச்சாரு. அவரு கேரியர் பத்தி எல்லாம் கவலைப்படாம இறங்கி அடிச்சாரு. மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக எனக்கு வந்து இங்க இருக்க அரசியல் கட்சியில என் படம் ரிலீஸ் ஆகாம டாமினேட் பண்ணாலும் பரவாயில்ல, தடை பண்ணாலும் பரவாயில்ல, பிரச்சனை கொடுத்தாலும் பரவாயில்ல, மக்கள், தமிழ் மக்கள் கஷ்டப்படக்கூடாது நீங்க இறங்கிருந்தீங்க அப்படின்னா, உங்க ரசிகர்களோட இறங்கிருந்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சாலிட் ரீசன்ஸ் இருக்கு. ஆனா நான் பழைய வீடியோ சொன்ன மாதிரி தான், இப்ப 2 தலைகளுமே இல்லை. முதல் காரணம் நான் சொல்றேன். விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எஸ், வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன மாதிரி வெஞ்சன்ஸ் அப்படின்னா, எஸ், அம்மா வந்து அந்த தலைவா அப்படிங்கிற படத்துக்கு டைம் டு லீடுங்கிற வார்த்தை நீ பண்ணக்கூடாது, நீ வந்து நடிகன், நாங்களாம் இங்கே தமிழ்நாட்டை லீட் பண்ணுறதுக்கு இருக்கோம், நீ லீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்த்தையை தூக்கிட்டு போஸ்ட் அடிச்சாங்க. நான் பல இடங்களை நானே பார்த்துருக்கேன். சின்ன வயசாக இருக்கப்போ நானே அதை பார்த்துருக்கேன். டைம் டு லீட் போஸ்ட்டும் பார்த்துருக்கேன், டைம் டு லீட் இல்லாமல் இருக்க போஸ்ட்டும் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ நமக்கு அதுக்கான அரசியல் புரியல. இப்போ புரியுது. சாருக்கு அது சரியான காண்டு. நான் ஒரு படம் நடிக்கிறேன், படம் தான் நடிக்கிறேன், அதுக்கே இந்த பாடுபடுத்துறீங்களே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் டிஎம்கே சைடு வந்தா என்ன பிரச்சனைனா, ஒரு நடிகன், இப்ப ரஜினி சாருக்கு அப்புறம் ஒரு நடிகன் பயங்கரமான ஃபேன் பேஸோட அரசியலுக்கு வர போறாருங்கிற பாயிண்ட் தெரிய வந்துருச்சுன்னா, இங்க இருக்க அதிகாரத்தில் உள்ள கட்சிகள் வந்து டீப்பா நோட் பண்ணுவாங்க. இவன் நமக்கு பிரச்சனையா வருவானா, இவர் நமக்கு பிரச்சனையா வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறது டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி இன்கேஸ் அவர் வர்ற மாதிரி பிளான்ல டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்தா அந்த தகவல் உங்களுக்கு ஈஸியா போயிடும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட அழுத்தி வைக்கிறதுக்கு, நீ வந்து நாங்க இருக்கோம் தமிழ்நாட்டில், நீ அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னா உன்னை நான் அவசியம் விட்டுற மாட்டோம்னு சொல்லி லைட்டா சின்ன சின்ன ப்ரெஷர் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்பயே நாங்கள் அவ்வளவு ப்ரெஷர் கொடுப்போம், நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்சுன்னா தாங்க மாட்டேன் அப்படிங்கிற மோட காமிக்கிறதுக்கு சின்ன 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 ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுல நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, அவரோட படங்கள் இப்போ சன் பிக்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை ரெட் ஜெயிண்டாக இருக்கட்டும், அவங்க தான் டாமினேட் பண்ணுறாங்க. மீன்ஸ் தமிழ் சினிமாவில் அதிகமாக டாமினேட் பண்ணுறது இந்த 2 ப்ரொடக்ஷன்ஸ் தான். அது நமக்கு தெரியும், அவங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும், அதான் உண்மை. ஸோ அப்படி இருக்கப்ப விஜய் சாரோட படங்கள் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா அதையுமே இவங்க தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மோட்ல தான். ஏன்னா அந்த பீரியட்ல விஜய் சாரோட படங்கள், அதிக படங்கள் இந்த பேனர்ல ரிலீஸ் ஆச்சு. ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தானே. உன் படத்தை ரிலீஸ் பண்ணனாலே அதுக்கு நாங்கள் தான் முடிவு பண்ணணும், அவளே யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ப்ரெஷர். அது போக அப்பப்போ ஐடி ரைட். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே விஜய் சாருக்கு பயங்கர ட்ரிகர் ஆகுது. ஏடிஎம்கே சைடு ஒரு அட்டாக் பண்ணுறாங்க, டிஎம்கே சைடு நம்மள வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ப்ரெஷர் வந்து அப்பப்போ ஐடி ரைடு வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என்னை பற்றி? எனக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, ரசிகர் மன்றம் இருக்குது, நற்பணி மன்றம் இருக்குது, நல்ல வேலையெல்லாம் செய்கிறாங்க பசங்க, இளம் ரத்தம். ஸோ அவங்கள அப்படியே நான் அரசியல் கொண்டு வந்தா தாங்க மாட்டீங்கடா அப்படிங்கிறது தான் அவரோட பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் இந்த டிவிகே பார்ட்டி உருவாகிறதுக்கு முதல் காரணம். இதை நீ நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. மற்றபடி தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சேன் அப்படின்னா நீங்க இப்போ ஆரம்பிச்சிருக்க கூடாது, எப்போவோ ஆரம்பிச்சிருக்கணும். அதான் உண்மை. ப்ரோ என்ன ப்ரோ உண்மையை சொல்றேன், எனக்கு இத்தனை நாள் அது தெரியாம இருந்துச்சு அப்படின்னா தெரிஞ்சுக்குங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் ஒவ்வொரு இடத்துலையும் பதிவு பண்றதுதான். விஜய் சாரோட ரசிகர்கள் வேற, விஜய் சாரோட தொண்டர்கள் வேற. ரசிகர்கள் எல்லாருமே தொண்டர்களா மாறி ஆக வேண்டிய கட்டாயம் கிடையாது, அப்படி மாறவும் கிடையாது. அதுவும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, எஸ், தொண்டர்களா இருக்க தம்பிகளுக்கு இது புரியாது. ரசிகர் மன்றம் இருக்குல்ல, விஜய் சாரோட ரசிகர் மன்றம், அதுல வேலை செஞ்ச நபர்கள் இருப்பாங்கல்ல, சொந்த காசை போட்டு பேனர் அடிச்சிருப்பாங்க, பாலாபிஷேகம், வீராபிஷேகம், மாலை, பூ மாலை இதெல்லாம் போட்டு பயங்கரமா செலவு பண்ணுவாங்க. உங்களுக்குலாம் நீங்களாம் வந்து போய் ஜஸ்ட் அந்த அண்ணன் கூட போட்டோ தான் எடுத்துக்குவீங்க, அந்த பேனர் செல்ஃபி எடுத்துக்குவீங்க. ஆனா அந்த அண்ணன் என்ன பண்ணுவாருன்னா, பயங்கர செலவு பண்ணி ஒரு திருவிழாவா கொண்டாடுவாரு விஜய் சாரோட படம் ரிலீஸ் ஆகிறப்ப. ரைட்டா? எல்லா ஃபேன்ஸுக்கும் அவங்க ஹீரோஸ் மேல அன்பு பாசம் இருக்கதாங்க செய்யுது. ஆனா இங்க இது எதுக்காக நடந்துச்சு அப்படின்னா, அன்பு பாசம் அப்படிங்கறத தாண்டி செலவு, காசு அள்ளி இறைச்சிருக்காங்கல்ல, லட்சமா ஆயிரங்களா இறைச்சிருக்காங்கல்ல, அதை எடுக்க வேணாமா? நல்லா கவனிச்சு பாருங்க. யாரெல்லாம் ரசிகர் மன்றத்துல பொறுப்புல இருந்தாங்களோ அவங்கெல்லாம் அப்படியே கட்சி ஆரம்பிக்கிறப்ப பொறுப்புக்கு மாறிடுவாங்க. ப்ரோ அவங்க விஜய் சாருக்காக வேலை செஞ்சிருக்காங்க, மீன்ஸ் அவரோட ரசிகராக இருந்து வேலை செஞ்சிருக்காங்க, இனிஷியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப கட்சி ஆரம்பிச்சு அவங்க டக்குன்னு கட்சியில பொறுப்பெடுக்கல என்ன தப்புன்னா, தம்பி நீ தெளிவா புரிஞ்சுக்க,
ஒரு ரசிகனா தன்னோட கதாநாயகனுக்கு நீங்க பேனர் அடிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், அது வேற. ஆனா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறப்ப அந்த பகுதியில் இருக்க தெளிவான சிந்தனை கொண்ட மக்களோட கஷ்ட நஷ்டங்கள் தெரிஞ்ச ஒரு நபர் தான் அரசியல் கட்சிக்கு பொறுப்பாளராக மாறணும். ஒரு தொண்டன், ஒரு ரசிகன், நற்பணி மட்டத்தில் இருக்க ஒரு ஹெட்டில் உள்ளவன் நேரா வந்து கட்சியில பொறுப்புல எடுத்துக்கிறதுங்கிறது எந்த வகையில லாஜிக்? ஹீரோவை பிரைஸ் பண்ற ஒருத்தவனுக்கு மக்கள் மீது எப்படி அக்கறை இருக்கும், மக்களோட கஷ்ட நஷ்டங்கள் எப்படி தெரியும்? ஏன்னா இப்ப ரோட்ல நீங்க பேனர் அடிக்கிறீங்க அப்படின்னா அங்க அந்த ரசிகர் மன்றத்தோட தலைவர் வராருன்னா மக்கள்லாம் ஹோல்ட் பண்ணுவாங்க, நிறுத்துவாங்க, பயந்துருவாங்க. மக்கள்லாம் ஏதோ பெருசா பசங்க பண்றாங்க, இப்ப போனா இடிச்சிருவாங்கன்னு சொல்லி மக்களுக்கு சிக்கல் கொடுத்து தான் நீங்க பேனர் அடிச்சு பாலாபிஷேகம் பீராபிஷேகம் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து மக்களை விட உங்க ஹீரோ தான் முக்கியம். அந்த வேலையை நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கப்ப நீங்க நேரா அரசியல் கட்சி பொறுப்புக்கு போறீங்கன்னா உங்களால மக்களுக்கு நல்லது நடக்குமா, இல்ல உங்க கதாநாயகம் நல்லது நடக்குமா? புரியுதா? சோ அதனாலதான் சொல்றேன். ரெண்டாவது காரணம், கட்சி ஆரம்பிச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ரசிகர்கள்லாம் இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா வயசாயிட்டு வருது. இப்ப கரெக்டா கட்சி ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவங்களெல்லாம் அப்படியே வந்து தொண்டர்களா மாத்திக்கலாம், வேலை செஞ்சிருவாங்க அப்படிங்கிறது. அதுபோக ரசிகர் மன்ற தலைவர்களா பொறுப்பாளர்களா இருக்கவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. இத்தனை வருஷம் பண்ண செலவு, அந்த காசை திருப்பி எடுத்தே ஆகணும். சோ அதனால அவங்க அப்படியே டக்குன்னு அரசியல் கட்சிக்கு ஜம்ப் ஆகிக்கிறாங்க. இது அவங்க கூட சொல்ல மாட்டாங்க. மீன்ஸ் நீங்க அவங்க பிரைஸ் பண்ணிட்டு அண்ணன் கெத்துன்னு சொல்லி மாலை போட்டுட்டு போட்டோ போட்டு தீவிங்க அந்த அண்ணன் கூட. ஆனா அந்த அண்ணன் சூப்பரா பிளே பண்ணுவார் உங்களை வச்சு. சோ இது ரெண்டாவது காரணம். ரசிகர் மன்ற தலைவர்கள் பொறுப்பாளர்களா மாறணும், கட்சி பொறுப்பாளர்களா மாறணும், போட்ட காசை எடுக்கணும். அது இந்த டிவிக்கே பார்ட்டி ஆரம்பிச்சதுக்கு ரெண்டாவது காரணம். மூணாவது ஒரு செமையான காரணம் சொல்லவா? இது தெரியறப்ப உங்களுக்கு பிரெயின் பிளாஸ்ட் ஆகும், ஸ்பைன் சில்லிங் மொமெண்ட் மகள அதெல்லாம் ஆகும். என்ன அப்படின்னா, இப்போ வந்து பார்ட்டிஸ் இருக்கு, ஆளும் கட்சி எதிர்கட்சி பார்ட்டி இருக்கா. ஸோ அவங்களுக்குலாம் செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. நீங்க நம்மளாம் நம்பட்டி அதான் உண்மை. செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. காசை போட்டு ரொட்டேஷன் பண்ணி திரும்பி அந்த பார்ட்டிலேருந்து எடுத்துக்கிறது. மக்களாக நமக்கு நல்ல விஷயங்கள் செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பாங்கல்ல, அது லீஸ்ட் தான். அதுல தான் தமிழ்நாடு வாழ்ந்துட்டு வச்சுங்களேன். ஸோ அப்படி இருக்கப்ப மெஜாரிட்டி ஒரு ரொட்டேஷன் ஒரு பர்சன்டேஜ் போகும். அதுக்கு நான் இன்வெஸ்டர் சொன்ன மாதிரி ஆளும் கட்சிக்கும் பண்ணிட்டு இருப்பாங்க, எதிர்கட்சிக்கும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த பார்ட்டிக்கு நாமினேஷன் பண்ண முடியல, இவனுங்க வீழ போறாங்க அப்படிங்கிறப்ப டக்கு இன்வெஸ்டர்ஸ் இந்த பக்கம் மாறிக்குவாங்க, எதிர்கட்சிக்கு மாறிக்குவாங்க. எதிர்கட்சி வீக்கா இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம சர்வே பண்றதுக்கு திரும்ப ஆளுங்கட்சிக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடு இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு டெம்ப்ளேட்டா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களை தாண்டி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இந்த ரெண்டு பேரையும் புடிச்சிட்டாங்க. மீன்ஸ் அந்த பண முதலைகள் அப்படிமாங்கல்ல, கார்பரேட் அப்படிமாங்கல்ல, அவங்க இந்த ரெண்டு பார்ட்டியுமே ஆளும் கட்சி எதிர்கட்சி ரெண்டையுமே புடிச்சிட்டாங்க. நம்ம என்ன பண்றது? நம்மகிட்ட காசு இப்ப இருக்கு, அப்படி போட்டு ஷேர் மார்க்கெட்லாம் போட்டு எடுத்துட்டோம், பயங்கர பேக்கப் இருக்கு. ஈவன் வந்து ஃபாரின்ல இருக்க அந்த மிஷினரிஸ்லாம் சொல்லுவாங்க, நிறைய மிஷினரிஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்கலாம் காசு நம்மகிட்ட கொடுக்குறாங்க, இறக்குறாங்க. இப்போ நம்ம எதுல காசை போட்டு நம்ம காசை எடுக்கலாம், எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மேல போடலாம் அப்படின்னா அதுக்கு சீரியஸ்லி ஒரு அற்புதமான சாய்ஸா டிவிக்கு இருக்குது. ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டி. விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற, விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற விஷயம் தமிழ்நாடு முழுக்க தெரியுது, வீட்டில் இருக்க பார்ட்டி வரைக்கும் தெரியுது, குழந்தைகளுக்கு தெரியுது, அந்த பார்ட்டியோட பேர் தெரியுது, பார்ட்டியோட பேர் தெரியுது, தமிழக வெற்றி காலம் டிவிக்கே அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அப்ப இந்த பார்ட்டி மேல இன்வெஸ்ட் பண்ணோம், இந்த பார்ட்டி மேல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மினிமலாவாச்சும் ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பார்ட்டி ஒரு இம்பாக்ட தமிழ்நாட்டில் கொடுக்குங்கிறப்ப இன்னொரு செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ், பண முதலைகள் இருக்காங்கல்ல, அவங்க இது மேல காசை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் மிக மிக முக்கியமான மூன்றாவது காரணம் இந்த டிவிகே அப்படிங்கிற கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு. ப்ரோ நீங்க சொல்றதெல்லாம் நம்பவே முடியல அப்படின்னா, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, மூளை உள்ள உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, இல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பேசுங்க, குறிப்பா உங்க அப்பா கிட்ட எல்லாம் பேசுங்க. அந்த அரசியல் சார்ந்த நாலேஜ் இருக்கும்ல, பேசுங்க. இல்ல அம்மாக்கள் வந்து அரசியல் சார்ந்த புத்தகங்கள் நிறைய படிப்பாங்க, நாலேஜ் இருக்கு அப்படின்னா நீங்க அம்மா கிட்டையும் பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒத்து போகும். இல்ல முரணா இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் ஒரே ஒரு கேள்வி எனக்கு என்ன அப்படின்னா, ஒரே ஒரு கேள்வி தான், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். டிவிகே பார்ட்டியோட கொள்கை மீன்ஸ் எல்லா கட்சியோட கொள்கையுமே வந்து லஞ்சம் ஊழலை ஒழிப்போங்கிறதா? அது ஒழிக்கணும். நீங்க ஒழிக்கிறீங்க ஒழிக்கல, கொள்கையில் அது இருக்கணுமா? டிவிகேல அது கண்டிப்பா இருக்குமா? ஆனா டிவிகேல எப்படி லஞ்சம் ஊழலை ஒழிப்பாங்க? லஞ்சம் ஊழலை ஒழிக்கிறது இம்பாசிபிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ப்ரோ இவ்வளவு பார்ட்டி இருக்கு, நீ எப்படி டிவிக்கு மட்டும் மார்க் பண்ணி நீ வந்து குறை சொல்ற? எப்படி நாங்க லஞ்சம் ஊழலை ஒழிக்க முடியாது நீ சொல்ற? நாங்க ஒழிப்போம் அப்படின்னா நான் சொல்றேன் பிரதர். இப்ப இது வரைக்கும் விஜய் சார் படங்கள் வரிசை எல்லா படம் வேணாம், லாஸ்ட் ஒரு 10 படங்கள் எடுத்துக்கங்க. அந்த படத்துல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இல்ல 1 2 3 3 ஷோ டிக்கெட் நமக்கு கிடைக்காது, சாதாரண மனிதர்கள் கிடைக்காது. இப்போ எனக்கு கடைசியில் 2000 கட்டிலாம் நான் பார்த்துருக்கேன், ஒரு டிக்கெட் 2000 கட்டிலாம் பார்த்துருக்கேன், ரிவ்யூ பண்ணணும் அதுக்காக. ஸோ அப்படி இருக்கப்ப அந்த டிக்கெட்லாம் யாருங்க வாங்குறது? ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக ஹோல்சமாக வாங்குறது யாரு? ரசிகர் மன்றத்தில் இருக்கவங்க தான் காசை போட்டு அந்த டிக்கெட்டை வாங்குவாங்க. வாங்கி அதை ஒரு டிக்கெட் இந்த ரேட்டுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிற ரேட்டு தான் சொல்லி விற்று லட்சங்களை ப்ராஃபிட் எடுக்கிறீங்க. இந்த ப்ராஃபிட் எடுத்தவங்கலாம் யாரு? விஜய் சாரோட ரசிகர் மன்றத்தில் இருந்த பொறுப்பாளர்கள். அவங்க தான் இந்த காசை டிக்கெட்டை வாங்கி மக்கள் வர்ற மக்கள் கிட்ட, எங்க கிட்ட
காசுக்கு வச்சு வித்து அதில் லாபம் பார்க்குறீங்க. உங்கள் தலைவர் கதாநாயகனாக இருக்கப்பவே நீங்கள் டிக்கெட்டை வச்சு அதில் லாபம் பார்க்குறீங்க மக்களாகி எங்ககிட்ட இருந்து. ஸோ அப்போ நீங்கள் பார்ட்டிக்குள்ளே வர்றீங்கன்னா லாபம் பார்க்க மாட்டேங்கிறதுக்கு என்ன 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 அத்தாச்சி மங்கள, என்ன அத்தாச்சி? சரி ப்ரோ, நீங்கள் தப்பாக பேசுறீங்க, அப்படிலாம் கிடையாது. ரசிகர் மன்றத்தில் இருக்கவங்களாம் அந்த செய்யலை, வேற யாரோ செஞ்சாங்க, நாங்கள் செய்யலை அப்படின்னா, ஏய் உங்கள் தலைவரோட படத்தோட டிக்கெட்டை ஒருத்தர் வாங்கி வச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னா நீங்கள் தானே இறங்கி கேட்டிருக்கணும். ரசிகர் மன்றத்தில் இருக்கவங்க கேட்டிருக்கணும், மக்கள் வந்து படத்தை பார்க்க விடாம ஏன் தடுக்கிற, என் தலைவர் படத்தை பார்க்க விடாம ஏன் தடுக்கிற, ரசிகர்கள் நாங்கள் இருக்கோம், நீ யார இடையில புது டிக்கெட்டை வாங்குறதுன்னு நீங்கள் கேட்டிருக்கணும். அதையும் நீங்கள் பண்ணலல்ல. ஸோ ஒரு அநியாயம் நடக்குதுன்னா நீங்கள் அப்போ அமைதியாக தானே இருந்திருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இங்கேயும் லஞ்சம் ஊழல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இஷ்யூஸ் நடந்துச்சுன்னா அப்போ நீங்கள் அமைதியாக தானே இருப்பீங்க. ஸோ அதான் பிரதர், பேசணும் நிறைய பேசுவேன் நான். இந்த மாதிரி அறிவு இல்லாமலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. எனக்கு உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு சாலிடாக எனக்கு புரிஞ்ச என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெளிவான கருத்துக்கள் இருக்குது.